ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த சூப்பர்மேன் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணப்போ என்னது மறுபடியும் ஒரு ரீபூட்டா பட்ட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட்டு ஜேம்ஸ் கன்ன்றதுனால ஓகே, ஜேம்ஸ் கன்னை நம்பலான்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஜேம்ஸ் கன் பூர்த்தி பண்ணாரா இல்லையா பண்ணுறத பார்க்கலாம். இந்த படத்தோட கதை வந்து கிட்டத்தட்ட மிட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா, வழக்கமான அந்த ஆரிஜின் ஸ்டோரியெல்லாம் சொல்லி இழுக்கடிக்காமல் ஆல்ரெடி நமக்கு தான் அந்த ஸ்டோரியெல்லாம் தெரியுமில்ல, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ சூப்பர்மேனோட வளர்ச்சி பிடிக்காமல் நம்ம லெக்ஸ் லூத்தர் வந்து சூப்பர்மேனை அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் வழக்கமாக அந்த கிரிப்னைட்டை வச்சு மட்டுமே தான் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படி மாதிரிலாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இதில் வந்து எக்கச்சக்கமான புது புது பிளானாக போட்டு கிட்டத்தட்ட இன்ஜினியர்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அல்ட்ராமேன் ஒரு கேரக்டர், அப்புறம் சூப்பர்மேனை அழிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான டெக்னாலஜி, இப்படி எக்கச்சக்கமான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த முயற்சிகள்லாம் சூப்பர்மேனும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து எப்படி முறியடிச்சாங்கன்றத விறுவிறுப்பாக சொல்லியிருக்க படம் தான் இந்த சூப்பர்மேனை பொறுத்தவரையிலும் காட் லெவல்லலாம் காட்டாமல் நார்மலாக ஒரு வளர்ந்து வரும் சூப்பர் ஹீரோ பண்ணுற மாதிரி தான் காட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதோன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஹெல்ப்புக்கு பல்வேறு சூப்பர் ஹீரோஸுமே கூட இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்களுமே பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் காய் கார்டன் கேரக்டர் எல்லாமே இன்னும் கூட நல்லா காட்டியிருக்கலாம், பட்டு நல்லா தான் காட்டியிருந்தாங்க. அதுவும் மெயினாக பின்னி பேட்டில் எடுத்ததுன்னா மிஸ்டர் டெரிஃபிக் தான். அந்த கேரக்டர் வந்து உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி ஏரோவர்ஸ்லாம் அந்த கேரக்டரை பார்த்துருப்போம், ஆனால் அதை விட பல மடங்கு இந்த படத்தில் வந்து செம்மையாக காட்டியிருக்காங்க. அவரு தான் கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த மேட்ச்ன்ற மாதிரி, மேன் ஆஃப் த மூவி அவர் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கேரக்டர் உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. மற்றபடி வில்லனுங்களாக வர அல்ட்ராமேன், அப்புறம் இன்ஜினியர், லெக்ஸ் லூத்தர், இவங்க எல்லாருமே அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதுவும் நம்ம லெக்ஸ் லூத்தர் கேரக்டர் வந்து உண்மையிலே சூப்பராகவே அவர் வந்து ஆக்டிங்கில் பயங்கரமாக பின்னி பெட்டில் எடுத்தார் அப்படின்னு சொல்லிக்கலாம். விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாமே சூப்பராகவே இருந்தது. நல்ல வேலை பிளாஸ் மாதிரிலாம் இதில் எதுவும் சம்பவங்கள்லாம் பண்ணி விடல. 3Dயுமே ஸ்டார்டிங்கில் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே சூப்பர்மேன் இந்த பறக்கிற சீனெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் பல்வேறு சீன்களில் அந்த டெப்த்தை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் 3D வந்து ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜேம்ஸ் கன் தான் டைரக்டர்ன்றதுனால காமெடி வந்து ஓவராக இருக்குமோ வழக்கம் போல் பண்ணிடுவாரோன்ற மாதிரி வச்சுருந்தேன். பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணியிருக்காரு. காமெடி வந்து கிரிப்டோ வச்சு ஒரு சில காமெடி சீன்கள் வந்துட்டுருக்கு, அது நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னைடர் பாட்ஸை கலாய்க்கிற மாதிரி குரங்குகளை வச்சு ஆன்லைனில் ஹேட்டை கலப்புறன்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு ஃபன்னாக தான் இருந்தது. இந்த படத்தில் வந்து ஒரு எதிர்பாராத கேமியோவுமே இருக்குது. அது கிளைமேக்ஸில் வர அந்த கேமியோ கிடையாது. நடுவுலையே ஒரு கேரக்டர் டக்குன்னு பார்த்தா யோ மிலிட்ரி என்னையா நீ வந்துட்டன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் ஜேம்ஸ் கன் வந்து சொன்ன மாதிரியே ஒரு டிசியோட மெயின் வில்லனை போட்டு தள்ளிட்டார். ஏன்னா ஸ்பாய்லரானு கேட்டால் ஸ்பாய்லர்லாம் கிடையாது. WBன்ற பேர் ஒரு இடத்துல கூட வரவே இல்லை. லாஸ்ட்டில் மட்டும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு பார்த்தவரையிலுமே WBயில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே WBன்னு வரும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து டிசியோட மூவி தான், டிசி ஸ்டுடியோஸ் தான்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டார். ஸோ அந்த வகையில் ஓகே தான். மெயின் வில்லனே WB தான், அவனை போட்டதெல்லாம் சரியாக போயிருன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜேம்ஸ் கன்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு இல்லாமல் அவரோட படமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துலையுமே ஒரு ஃபைட்டுக்கு வந்து பாட்டு விட்ருக்காங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து பயங்கரமாகவே இருந்தது. அதான் இவருமே கிட்டத்தட்ட லோக்கி மாதிரி தான் பாட்டை போட்டுவிட்டு ஃபைட்டு போட விடுவார். ஸோ அந்த வகையில் அவரோட டச்சுமே இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஓகே, குறைன்னு சொல்கிறதுக்கு இதுவுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, காட் லெவலில் காட்டி எடுத்துகிட்டு டக்குன்னு கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி அந்த கேரக்டரை கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக காட்டுற போது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட்டு அது வந்து பெரிய குறையாக தெரியல, ஏன்னா தேவையான அளவே இருக்குது. சூப்பர்மேன் ஓவர் சூப்பராக இல்லை, பட் சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். தமிழ் டப்பிங் பற்றி சொல்லலாம். தமிழ் டப்பிங் ஓகே தான். என்ன ஒரு சில சீன்களை வந்து கொஞ்சம் டப்பிங் பெட்டராக இருந்துக்கலான்ற மாதிரி டைலாக் வைஸ் கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா அந்த அக்லி டாக்னு கேப் பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி ப்ரொமோலாம் இருக்குமில்ல, அதில் வந்து ஒன்றை மாதிரி சுற்றிட்டு அந்த நாய் தான்ன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சில சீன்களில் வந்து இந்த மாதிரி ஃபீல் வரதான் செஞ்சுது. மற்றபடி தமிழ் டப்பிங் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் சரி, தேட்டரில் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குற அளவுக்கு நிறைய சீன்ஸ் வந்து செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் 3Dயில் வந்து நிறைய சீன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதனாலேயே மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். பட்டு செம்ம சூப்பர் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இல்லைனாலுமே தேட்டரில் பார்த்தா ஐயோ தேவையில்லாமல் செலவு பண்ணணுமே நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களோடையும் பார்க்கலாம். என்ன ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது, பட் அதை கண்ணாமண்ணா கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதுவுமே பெரிய அளவில் பிரச்சனையாக தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.